செய்திகள். கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தேமுதிகவினர் உற்சாகம். தமிழ் புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் மதுரையில் கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். பிரதமர் பதவி விலகும் வரை நாடாளுமன்றம் முடக்கப்படும். பாஜக திட்டவட்டம். ஆதி திராவிட மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்கியதில் முறைகேடு. ஆதி திராவிட நலத்துறை அலுவலர் சஸ்பெண்ட். வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை ஒட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இன்று அதிகாலை சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் உசிலம்பட்டி ரோடு காங்கேய நத்தத்தில் உள்ள குலதெய்வ ஆலயமான வீரசின்னம்மா கோவிலுக்கு சென்ற கேப்டன் விஜயகாந்த் அங்கு வழிபாடு செய்தார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாள்தோறும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார். மேலும் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா இன்று தமிழ்நாடு முழுவதும் தேமுதிகவினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கேப்டன் பிறந்தநாள் விழாவை தேமுதிகவினர் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக நிர்வாகிகள் அவருக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். மதுரையில் தங்கியுள்ள கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா ஆகியோரை தேமுதிக அவைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, மாநில துணை செயலாளர்கள் AR இளங்கோவன், ஆஸ்டின் மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் கேப்டன் விஜயகாந்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கேப்டனிடம் சுதீஷ் ஆசி பெற்றுக் கொண்டார். மாநில நிர்வாகிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தேமுதிக செயலாளர்களும் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தேமுதிக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களும் கேப்டன் விஜயகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் வறுமை ஒழிப்பு நாளாக கொண்டாடப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூரில் பார்வையற்றோர் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. வடக்கு மாவட்ட தேமுதிக செயலாளரும் பன்ருட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் மாநகர பேரூர் கழக ஒன்றிய மற்றும் நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியைச் சேர்ந்த மேக்கலூர் மற்றும் வேட்டவளம் பகுதியில் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக கொடியேற்ற விழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இரத்த தானம் வழங்கினார்கள். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடைக்குறிச்சியில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக சார்பில் பல இடங்களில் நடைபெற்ற விழாவிற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 100 மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இனிப்பு வழங்கப்பட்டது. அதேபோல் விருதுநகர், புதுக்கோட்டை, நெல்லை, திருப்பூர் உட்பட தமிழகம் முழுவதும் கேப்டன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காரைக்காலில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கிளை சார்பாக
தேமுதிக தொழிற்சங்க கொடியேற்று விழா நெடுங்காடு தொகுதி தேமுதிக பொறுப்பாளர் கலியபெருமாள் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தொழிற்சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக காரைக்காலில் உள்ள விநாயகர் கோவில், கோட்டுச்சேரி மாரியம்மன் கோவில் ஆகிய கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் பிரதமர் பதவி விலகும் வரை நாடாளுமன்றம் முடக்கப்படும் என்று பாஜக திட்டவட்டமாக கூறியுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் 1,86,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாக பொது கணக்கு குழு அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கடந்த 4 நாட்களாக முடக்கப்பட்டன. இதனால் அவையில் நிறைவேற்றப்பட வேண்டிய 90 மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக திங்கட்கிழமை வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் அருண்ஜேட்லி, சுரங்க ஊழலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவி விலகும் வரை நாடாளுமன்றத்தை முடக்குவோம் என்று கூறியுள்ளார். மேலும் விலைவாசி உயர்வு, பணவீக்கம் போன்றவை குறித்து கவலை தெரிவித்த அவர் மத்திய அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் மதுரையில் தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்கினார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் இன்று தமிழகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்களுக்காக மக்கள் பணி உற்சாகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த உன்னத திட்டத்தின் மூலம் கடந்த 24 நாட்களாக 4,60,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு கேப்டன் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சி மதுரையில் இன்று பிரம்மாண்டமான அளவில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ் புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் ஆகியோருக்கு தலா 5,000 ரூபாய் பண முடிப்புகளை கேப்டன் வழங்கினார். அதேபோல் பத்திரிகையாளர்களுக்கு பண முடிப்பு வழங்கப்பட்டது. மேலும் தமிழ் வழி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ் வழி பாட புத்தகங்களை கேப்டன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், சிறப்பு விருந்தினர் கழக பொருளாளரும் எம்எல்ஏவுமான சுந்தர்ராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஜே பாலன், தொழிற்சங்க பேரவை பொருளாளர் முஜிபுர் ரகுமான், மாநில மகளிரணி துணை செயலாளர் சந்திரா, மாநில இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ், மதுரை புறநகர் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான ஏ.கே.டி. ராஜா, மாநகர மாவட்ட செயலாளர் அரவிந்தன், வடக்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் தொண்டர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கல்வி உதவித்தொகையில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அலுவலர் ராமச்சந்திரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். துப்புரவு தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகையில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து நாமக்கல்லில் 77 தலைமை ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த முறைகேட்டில் ஆதி திராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நலத்துறை அதிகாரிக்கு தொடர்பிருப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை செயலருக்கு பரிந்துரை செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் உமாபதி 2 வாரத்திற்கு முன்பே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அலுவலர் ராமச்சந்திரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வருவாய்த்துறை செயலர் ஞானதேசிகன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றால் பாஜக முதல்வர்களின் ஊழல்களும் வெளிப்படும் என்பதால்தான் அவையை எதிர்க்கட்சிகள் முடக்குவதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது பாஜக ஆட்சி காலத்தில் எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டதோ அதேபோன்றுதான் தற்போதும் அனுமதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் கடந்த 2004ஆம் ஆண்டு பிரதமர் மன்மோகன் சிங் நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் விட முயன்றதாகவும், ஆனால் அந்தந்த மாநில முதல்வர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக பாஜக கூறி நாடாளுமன்றத்தை முடக்கி வருவது பாஜக முதல்வர்களின் ஊழல்களும் வெளிப்படும் என்ற அச்சத்தில்தான் என்றும் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
ஒளிவு மறைவில்லாமல் விவாதத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இல்லை? ஆகவே பாரதிய ஜனதா கட்சி விவாதத்துக்கு வந்தால் அவருடைய முதலமைச்சருடைய கடிதங்கள் வெளியே வரும், அவருடைய நடவடிக்கைகள் வெளியே வரும், அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய நிலை வரும் என்பதற்காக மூடி மறைப்பதற்காக விவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. இலங்கை ராணுவத்தினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த இலங்கை மற்றும் தமிழக மீனவர்கள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டால் தீர்வு ஏற்படும் என்றும் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை இலங்கை அரசிடம் தாரை வார்த்ததால்தான் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கல்வி என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்றும் அதனால்தான் மாணவ மாணவிகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வருங்கால தூண்களை ஆசிரியர்கள் உருவாக்கி வருவதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் உதவித்தொகை வழங்குவதில் முறைகேடு, TNPSC தேர்வு வினாத்தாள் வெளியானது உட்பட ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறினால் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயமும் பாதிக்கப்படுவதாக கூறினார். கச்சத்தீவை இலங்கை அரசிடம் தாரை வார்த்ததால்தான் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்வரவில்லை என்று வேதனை தெரிவித்தார். மேலும் அதிமுக அரசின் வரலாறு காணாத மின்வெட்டால் தமிழக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மேலும் ஈரோடு மாநகராட்சி மூலம் முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் பழமை வாய்ந்த அண்ணா வளைவு அகற்றப்படுகிறது. மேம்பால பணிக்காக நடவடிக்கை. திண்டுக்கல் அருகே பஞ்சாயத்து தலைவர் கடத்தல், உயிருடன் மீட்டுத் தர கோரி கிராம மக்கள் சாலை மறியல் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.